அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஸோ பரிந்துரை வழங்குவதற்காக அந்த குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னா நீதிபதி KN பாக்ஷா அவர்கள். அதில் உறுப்பினராக இருக்கிறவங்க யாருன்னா வந்து பழனிக்குமார் IASம் ராமநாதன் IPS அவர்களும். ஸோ இந்த 3 பேர் கொண்ட ஒரு குழுவை தான் தமிழ்நாடு அரசு வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இதில் தீரஜ்குமார் அப்படிங்கிறவர் இருக்க மாட்டார். KN பாக்ஷா அவர்களுடைய தலைமையில் தான் இந்த குழு வந்து அமைச்சிருப்பாங்க. அடுத்தது, புக்கர் பரிசு 2025ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கர் பரிசு 2025ஆம் ஆண்டு பெற்றவர் யார் அப்படின்னா வந்து டேவிட் சலாய் அப்படிங்கிறவங்க. இவர் வந்து ஒரு ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். இந்த புக்கர் பரிசு அப்படிங்கிறது பிரிட்டன் நாடு தான் வந்து வழங்கிட்டு வர்றாங்க. இங்கிலாந்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த நாடு தான் வந்து இந்த புக்கர் பரிசு வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. அதில் இந்த ஆண்டுக்கான பரிசு வந்து ஹங்கேரி நாட்டை சேர்ந்த எழுத்தாளருக்கு கொடுத்துருக்குறாங்க, டேவிட் சலாய் அப்படிங்கிறவங்க. இந்த புக்கர் பரிசு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு, அதாவது இங்கிலாந்து அல்லது அயர்லாந்து இந்த 2 நாட்டில் வெளியிடப்பட்டிருக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சிறந்த ஒரு இலக்கியத்திற்கான ஒரு பரிசு தான் வந்து இந்த புக்கர் பரிசு அப்படிங்கிறது. இது வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து யாருமே வந்து இந்த புக்கர் பரிசு வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் 2023ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய பூக்குழி அப்படிங்கிற ஒரு நாவல் மட்டும் நாமினேட்டில் வந்து போயிருக்கோம், ஆனால் வந்து பரிசு கிடச்சிருக்காது. ஸோ இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பரிசு வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது, GST புதிய வரி விதிப்பு அப்படிங்கிறது 5%, 18%. இது வந்து எப்பொழுது அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ செப்டம்பர் 22, 2025 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது அமலுக்கு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது 5%, 12%, 18%, 28%ன்னு இந்த 4 விதமான ஸ்லாப் வந்து இருந்திருக்கும். 0%ஓடு சேர்த்து 5 ஸ்லாப் இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த 12% இருந்தது எல்லாத்தையுமே வந்து 5% கொண்டு வந்திருக்கிறாங்க. 28% இருந்தது எல்லாத்தையுமே வந்து 18% கொண்டு வந்து 2 ஸ்லாப் மட்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படிங்கிறது என்னென்னா செப்டம்பர் 22, 2025 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த GST அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2016ஆம் ஆண்டு தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. ஜூலை 1, 2017 தான் இந்த GST அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே வந்து என்ட்ராகி அறிமுகப்படுத்தப்படுது. இது நிறைய எக்ஸாமில் கேட்ட கேள்வி. ஸோ அதனால் இந்த புதிய வரி விதிப்பு முறை அப்படிங்கிறது கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது, பிரான்ஸ் நாட்டின் செவாலியே விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பிரான்ஸ் நாட்டில் வழங்கக்கூடிய உயரிய விருது எதுனா வந்து இந்த செவாலியர் விருது அப்படிங்கிறது. இது வந்து 1957ஆம் ஆண்டு முதல் வந்து வழங்கப்பட்டு வருது. 1957ஆம் ஆண்டு முதல் இந்த விருது வந்து வழங்கப்பட்டு வருது. அதில் இந்த வருஷத்துக்கான 2025ஆம் ஆண்டுக்கான செவாலியர் விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆட்கலைஞரான தோட்டா தரணி அவர்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுபோக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து வாங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி கமல்ஹாசன் வந்து வாங்கியிருக்கிறாரு. இப்போது தோட்டா தரணி அவர்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது, பிரதமர் மற்றும் முதல்வர் உள்ளிட்ட உயர் பதவியில் உள்ளவர்களை நீக்கம் செய்யும் மசோதாவை ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் கூட்டுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அபராஜிதா சாரங்கி அவங்களுடைய தலைமையில் தான் வந்து ஒரு குழு வந்து மத்திய அரசு வந்து அமைச்சிருக்கிறாங்க. அடுத்தது, மாலத்தீவில் ரூபாய் 7096 கோடியில் கட்டப்பட்டுள்ள ஹனிமது விமான நிலைய ஒப்பந்தம் இந்தியா மாலத்தீவுகளுக்கிடையே எந்த ஆண்டு கையெழுத்தானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2019 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி 7096 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசு அவங்களுக்கு விமான நிலையம் வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மாலத்தீவுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு அதாவது அங்கே ஆட்சி மாற்றம் நடந்ததுனால இப்போ வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இருக்கிறாங்க. அடுத்தது, பீகார் மாநிலத்தின் முதல்வராக நிதிஷ்குமார் அவர்கள் எத்தனையாவது முறையாக பதவியேற்றுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 10வது முறையாக
பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தினுடைய முதல்வராக நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பதவியேற்றுக்கிறாரு. ஸோ இவர் வந்து இது வரைக்கும் 10வது முறை இது வரைக்கும் 10 முறை வந்து பார்த்திங்கன்னா முதல்வராக பதவியேற்றுக்கிறாரு. ஆனால் வந்து எல்லாமே வந்து ராஜ்யசபா, அதாவது எம்எல்சியில் இருக்கிறார், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பீகார் மாநிலத்தில் இருக்குது. நம்ம சட்டமன்றம் மாதிரியே சட்ட மேலவை அப்படிங்கிறது, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் வந்து எம்எல்சி ஆகி அதிலிருந்து தான் வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார். இந்த எம்எல்சி அப்படிங்கிறது, சட்ட மேலவை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் 6 மாநிலத்தில் தான் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, இந்த 6 மாநிலங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா சட்ட மேலவை அப்படிங்கிறது வந்து இருக்குது. சட்டமன்றம் மாதிரியே சட்ட மேலவை வந்து அங்கே இருக்குது. மீதி இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துலேயுமே வந்து அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்போது வந்து இந்த சட்ட மேலவை அப்படிங்கிறது நீக்கப்பட்டது அப்படின்னா நவம்பர் 1, 1986 எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போது இந்த சட்ட மேலவை அப்படிங்கிறது நீக்கப்படுது. ஸோ ஒரு மாநிலத்தில் முதல்வராகணும், அதாவது முதல்வராக பதவியேற்கணும் அப்படின்னா அவங்க வந்து எம்எல்ஏவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எம்எல்சியிலிருந்தும் எம்எல்ஏ அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்படலாம். அதே மாதிரி முதல்வராக பதவியேற்கணும் அப்படின்னா எம்எல்ஏவாக இருக்கணும் அவசியம் கிடையாது, எம்எல்சியாக இருக்கணும் அவசியம் கிடையாது. 25 வயது பூர்த்தி அடைந்த யார் வேணாலும் முதல்வராகலாம். ஆனால் அவங்க முதல்வர் பதவியேற்ற 6 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சட்டமேலவை உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதி. அடுத்தது பன்னாட்டு கூட்டுறவு ஆண்டு அப்படிங்கிறது எந்த ஆண்டு அனுசரிக்கப்படுது அப்படின்னா 2025ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு கூட்டுறவு ஆண்டு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அதே மாதிரி 2024 வந்து பார்த்திங்கன்னா ஐநா சபை வந்து சர்வதேச ஒட்டக ஆண்டாக அனுசரிச்சிருப்பாங்க. அடுத்தது தமிழக அரசின் அன்புச்சோலை திட்டம் அப்படிங்கிறது எத்தனை வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த அன்புச்சோலை திட்டம் அப்படிங்கிறது. இது எப்பொழுது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இந்த நவம்பர் 10, 2025ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருப்பார். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை அன்புச்சோலை மையங்கள் வந்து இப்போ ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா 25 மையங்கள் வந்து தற்போதைக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிறவங்க யாருன்னா வந்து அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவங்க தான் வந்து இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சத்யபிரதா சாஹூ அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பார். ஸோ நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வேறு, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறது வேறு. ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் கீழ் செயல்படக்கூடியவங்க தான் இந்த அர்ச்சனா பட்நாயக் தலைமை தேர்தல் அதிகாரி. அதே மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது நம்ம மாநில அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் ஆணையராக இப்போ யார் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஜோதி நிர்மலா சாமி அப்படிங்கிறவங்க வந்து இருக்கிறாங்க. அடுத்தது பிரான்ஸ் நாட்டின் செவாலியர் விருது 2025க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ தோட்டாதரணி அவர்கள் தான். அடுத்தது நம்ம எஸ்ஐஆர் என்பதன் விரிவாக்கம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வந்து வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆர், அதாவது வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் அப்படிங்கிறது நடைபெற்றுட்டு வருது. நம்ம ஸ்டார்ட்டாக வந்து எஸ்ஐஆர் அப்படின்னே பார்த்துருப்போம். ஆனால் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் கேட்டுருவாங்க திடீர்னு. ஸோ அது என்னென்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத இதனுடைய விரிவாக்கம். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 10வது முறையாக பீகார் மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்கும் நிதிஷ்குமார் இதுவரை எத்தனை முறை சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம மேலே பார்த்தோம், அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 முறையுமே வந்து சட்ட மேலவையில் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரே தவிர சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏ இது வரைக்கும் அவர் ஒரு முறை கூட ஆகவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது தேசிய பத்திரிகை தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா நவம்பர் 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது, தேசிய பத்திரிகை தினம். அதே மாதிரி நவம்பர் 14ஆம் தேதி நம்ம இந்தியாவில் முக்கியமான ஒரு தினம் என்னென்னா
தேசிய குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது. தேசிய குழந்தைகள் தினம். இது யாருடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவினுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பிறந்த தினத்து தான் தேசிய குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது. அதே மாதிரி இதே நாளில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய பழங்குடியின தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டு வருது. இது யாருடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிர்சா முண்டா இருக்கிறார் இல்லையா, அவருடைய பிறந்த தினம் தான் தேசிய பழங்குடியினர் தினமாகவும் கொண்டாடப்பட்டு வருது. அடுத்தது அதே மாதிரி நவம்பர் 11 வந்து நம்ம இந்தியாவில் என்ன தினமாக கொண்டாடப்படுது அப்படின்னா, தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த கல்வி தினம் அப்படிங்கிறது யாருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது மாநில தேவைகளுக்கேற்ப மத்திய அரசு சட்டங்களில் மாநில அரசு திருத்தம் செய்ய அரசியல் சட்டத்தின் எந்த பிரிவு அனுமதிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆர்டிக்கல் 254 சப்கிளாஸ் 2. இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி மத்திய அரசு வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா, மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்கலை, எங்களுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதற்கு எதிராக ஒரு சட்டம் போட்டு அதற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை வந்து பெற்றாங்க அப்படின்னா, அந்த மாநிலம் வந்து அந்த மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்திலிருந்து விலக்கு பெறலாம். அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 254 சப்கிளாஸ் 2. இது வந்து நம்ம நீட் எக்ஸாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப வருஷமாக வந்து எதிர்த்துட்ருக்குறாங்க. அதற்கு எதிராக சட்டம் போட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து ஒப்புதல் கொடுக்காததுனால நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விலக்கு பெறுவதிலிருந்து பெரிய சிக்கல் இருக்குது. அடுத்தது தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவின் விண்வெளி நிலையம் 2035ஆம் ஆண்டுக்குள் நிறுவப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியா சார்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வதேச விண்வெளி, அதாவது இந்தியா சார்பாக வந்து ஒரு விண்வெளி நிலையம் அப்படிங்கிறது சொந்தமாக வந்து உருவாக்கணும். அது எந்த ஆண்டுக்குள்ளே அப்படின்னா 2035ஆம் ஆண்டுக்குள்ளே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அடுத்தது நிலவின் துருவத்தை ஆய்வு செய்யும் லூபெக்ஸ் அப்படிங்கிற திட்டம் இந்தியா ஜப்பான் இணைந்து செயல்படுத்தும் திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கரெக்டு தான். அடுத்தது விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவின் பங்கு 2% அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டு தான். இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் வந்து நாராயணமூர்த்தி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இவர் வந்து வெறும் நாராயணன் அப்படிங்கிறவர் தான் வருவார். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், நாராயணமூர்த்தி கிடையாது. நாராயணன் அப்படிங்கிறது தான் இஸ்ரோவினுடைய தற்போதைய தலைவராக இருக்கிறார். குலசேகரப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட் ஏவுதளம் வந்து ஏற்படுத்திட்டு வர்றாங்க. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில். இங்கு வந்து பார்த்திங்கன்னா 500 கிலோ வரை இருக்கக்கூடிய சேட்டலைட்டை வந்து அனுப்புறதுக்கான ஒரு மையம் தான் ஏற்படுத்திட்டு வர்றாங்க. அடுத்தது பீகார் சட்டசபை தேர்தலில் 25 வயதில் எம்எல்ஏவான பிரபல பாடகி மைத்திலி தாக்கூர் அப்படிங்கிறவங்க போட்டியிட்ட தகுதியாக எது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அலிநகர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் இந்தியாவின் இளம் வயது சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பெருமை பெற்றவங்க தான் இந்த மைத்திலி தாக்கூர் அப்படிங்கிறவங்க. இவர் பீகாரில் பிஜேபி, அதாவது பாஜக சார்பாக போட்டியிட்டு 25 வயசில் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ ஆகிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கராகவும் இருக்கிறாங்க. இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால் பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25 வயது வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே எம்எல்சி ஆகணும் அப்படின்னா 30 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஆகணும் அப்படின்னா 35 வயது வந்து நிரம்பி இருக்கணும். அதே வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா 21 வயது வந்து நிரம்பி இருக்கணும். அடுத்தது குழந்தைகளின் உரிமைகளுக்காக யுனிசெஃப் அப்படிங்கிறது இந்தியாவின் தூதராக நியமிக்கப்பட்டுள்ள நடிகை யாருன்னா வந்து கீர்த்தி சுரேஷை தான் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஐஎம்எஃப்பின் நிர்வாக இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிறவர் தான். இந்த ஐஎம்எஃப் அப்படிங்கிறது என்ன, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தலைமையிடம் வந்து ஜெனீவாவில் இருக்குது. அதனுடைய தலைவராக உர்ஜித் பட்டேல் அப்படிங்கிறவர் வந்து இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்து குழந்தைகளுக்கு இன்சுலின் மருத்துவ முறை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தேங்க்யூ.